பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் 119 சங்கீதங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வபலமுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. வேதாகமத்திலேயே மிக நீளமான ஒரு அதிகாரமாய் இந்த சங்கீதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 176 வசனங்களை உடைய இந்த சங்கீதம் 8 வசனங்களாய் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு 8 வசனங்களுக்கும் எபிரேய எழுத்துக்களை அது தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழியிலே 22 எழுத்துக்கள் உண்டு. ஆலேப், பேத், கிமேல், டாலேத் போன்ற எழுத்துக்கள் ஆங்கிலத்தில் எப்படி ABCD இருக்கிறதோ, தமிழில் ஆ எப்படி இருக்கிறதோ, அதே போல் எபிரேயத்திலே இந்த எழுத்துக்கள் 22 எழுத்துக்கள் உண்டு. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அதிகாரம் உண்டு. அந்த எபிரேய மொழியை குறித்ததான காணொளி நாம் தனியாக போட்டிருக்கிறேன். அதில் நீங்கள் எபிரேய மொழியை விரிவாக பார்க்க வேண்டுமானால் அந்த காணொளியிலே பார்த்து கொள்ளலாம். ஒவ்வொரு எபிரேய மொழியின் எழுத்தை தலைப்பாக கொண்டு இந்த 8 வசனங்கள். ஒவ்வொரு வசனத்திலும் ஆண்டவரது வார்த்தை குறித்ததான காரியங்கள் உண்டு. கர்த்தருடைய வார்த்தைக்கு புகழ் சேர்க்கும் வண்ணமாக, அதுக்கு சிறப்பு சேர்க்கும் வண்ணமாக இந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வசனத்திலும் கர்த்தருடைய வார்த்தை வேதம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும், அல்லது சாட்சிகள் என்று எழுதப்பட்டிருக்கும், அல்லது வழிகள் என்று எழுதப்பட்டு கட்டளைகள், பிரமாணங்கள், இப்படி பல வார்த்தைகளிலே அந்த ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து அது எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தைக்கு மிகச்சிறந்த ஒரு அன்பை வெளிப்படுத்தும் சங்கீதம் இந்த சங்கீதம். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது வார்த்தை இப்படியாக ஆரம்பிக்கிறது: கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவர் வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும் பொழுதெல்லாம் இந்த சங்கீதத்தின் ஒரு பகுதியை நாம் வாசித்து அதன் பின்பதாக வேதத்தை படிப்பது மிக சிறந்த ஒரு காரியம். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைகளின் நெறிமுறைகள், வழிகாட்டுதல் இவற்றின்படி வாழ தெரிந்து கொள்கிறவர்கள் மேல் தமது ஆசீர்வாதத்தை தேவனாய் கர்த்தர் பொழிந்தருளுகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பதினாலும் தியானிப்பதினாலும் அதை கொண்டு அதிகமாக ஜெபிப்பதினாலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே இன்னொரு வளர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதம் ஆரம்பம் முதல் வரிசையாக உள்ள அடுக்கு மொழி பாடல்கள் வழியாக இந்த எபிரேய மொழியிலே அது எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். கர்த்தர் பிரமாணம் வந்து ஆண்டுடைய வார்த்தை. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டுடைய வார்த்தையை படிப்பதிலே, நேசிப்பதிலே, அதை கடைபிடிப்பதிலே சங்கீதக்காரர் அதிகமாய் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறதை இங்கே பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? 9ஆம் வசனத்தில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறனால்தானே என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், 27வது வசனத்திலே சங்கீதக்காரர் தேவன் நோக்கி இப்படியாய் ஜெபிக்கிறார்: உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தியருளும், அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைகள் அதிசயங்களை உடைய வார்த்தைகள், அதிசயங்களை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தைகள். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் இந்த வார்த்தைகளின் மூலமாக நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். எனவேதான் 47வது வசனத்திலே சங்கீதக்காரர், நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாயிருப்பேன்.
நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன் என்று சொல்லி அங்கே தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தை படிக்கும் பொழுதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி, கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவது. அதுவே சிறுமையில் எனக்கு ஆறுதல் என்று 50வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஆறுதலை கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு ஆறுதலை தருகிறது. அதே போல் 57வது வசனத்திலே கர்த்தாவே நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்ளுவேன் என்றேன். மரியாள் கர்த்தருடைய பரிசுத்தமான பாதப்படியில் அமர்ந்து அப்படி வார்த்தையை கேட்டுக்கொண்டு கர்த்தர் சொன்னார், இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார், மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், உபத்திரவ பகுதியிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை படிக்க வேண்டும். உபத்திரப்பட்டு நல்லது, அதனால் உமது சத்தியத்தை அறிந்து கொள்கிறேன் என்று சொல்லி இந்த வசனங்களை தியானிப்போம். ராஜா மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமென், ஆமென்.